திவ்யாவை நிலா அணைத்து கொண்டு நிற்க அதை பார்த்த ஆதித்யா காரை நிறுத்தும்படி டிரைவரிடம் கூறினான். காரிலிருந்து இறங்கிய ஆதித்யா நிலாவை கோபமாக பார்த்து கொண்டே அவளை நெருங்கி வந்தான். அக்கா ப்ளீஸ், ஆதி ப்ரோ கிட்ட எதுவும் சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் மாட்டி விடலனா கூட நீயே ஒளறி மாட்டிப்ப போல. ஐயோ ஆமால. திவ்யா, நீ இங்க என்ன பண்ற? நான் அது இங்க நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். வாட்? திவ்யா, உனக்கு இவ்வளவு தெரியுமா? தெரிஞ்சதுனால தான் அழைச்சிட்டு வந்தேன். I'm asking Divya, not you. ஆமா ப்ரோ, நான் இவங்களோட தான் வந்தேன். இவங்க என் சீனியர். எஸ், இவளும் நானும் ஒரே ஸ்கூல். Is it true, Divya? எஸ் ப்ரோ. சரி, ஓகே. ஆகாஷ் வீட்ல தான் இருக்கான், போய் பாரு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன் என்று அவன் கிளம்பி விட அதுவரை நடுங்கிக் கொண்டிருந்த திவ்யா அப்போதுதான் நிம்மதியாக மூச்சு விட்டாள். சிறிது நேரத்தில் அலுவலகம் வந்து அடைந்த ஆதித்யா காரிலிருந்து இறங்கும் போது எதிரே வந்து நின்றாள் பிரியா. குட் மார்னிங் சார். நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லா அக்கௌண்டன்ட்டையும் உடனே மீட் பண்ணணும். அதுக்காக மீட்டிங்கை உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. ஏன் சார், எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம் இல்லாமல அவங்கள எல்லாம் வர சொல்லுவேன். நீங்க ஒழுங்கா இருந்தா ஏன் ப்ராப்ளம் வரப்போகுது பிரியா? வாட்? என்னால ப்ராப்ளமா? என்னாச்சு சார்? நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஓகே சார். ப்ளீஸ் மேக் இட் குயிக் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல பிரியா பேய் அறைந்தது போல நின்றாள். இங்கே ஆதித்யா சென்ற கையோடு திவ்யாவும் தன் வீட்டிற்கு சென்று விட்டாள். உள்ளே வந்த நிலா லாவண்யாவை பார்த்து அப்படியே நின்றாள். ஏன் அப்படியே நிக்கிற? வந்த வேலையை பார்க்க வேண்டியதானே? எஸ் ஆண்டி, நான் போய் ஆனந்த் அங்கிள பாத்துட்டு வரேன். நான் ஆனந்த பாத்துக்கிறத மட்டும் சொல்லல, நீ இங்க எதுக்காக வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனந்தன் எப்படி இருந்தாலும் சரி, நான் உன்கிட்ட சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும். அதை தவிர நீ வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா செய்யக்கூடாது. ஓகே ஆண்டி. இப்ப போய் உன் வேலைய பாரு. சாப்பாடு ஏதாவது வேணும்னா சமையல்காரி பத்மா கிட்ட கேளு, அவ நீ கேட்டதை செஞ்சு கொடுப்பா. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் ஆண்டி. உன்னால இந்த வேலைய செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்னை இந்த வேலையில சேர்த்து விட்டுருக்கேன். ஏதாவது ஏடா கூடமா பண்ணி மாட்டிக்காத. பட் ஆண்டி, உங்க பையன்... என் பையன் ஆதி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுறேன்னு சொன்னான் தான். பட் தட்ஸ் நாட் வில் பி ஹேப்பன். சோ டோன்ட் வரி. ஓகே ஆண்டி, இப்போதைக்கு அவர் ஒருத்தர் தான் எனக்கு ப்ராப்ளம், மத்தபடி வேற எதுவும் இல்ல என்று கூறி முடித்த போது ஆகாஷ் அங்கு வந்து விட்டான். ஓகே, இங்க பாரு, ஆகாஷ்க்கு எதுவும் தெரியாது. சோ அவனுக்கு முன்னாடியும் எதுவும் ஒளறி மாட்டிக்காத. ஓகே. என்ன பேசிட்டு இருந்தீங்க? நான் வந்ததும் அமைதியாயிட்டீங்களே. ஆனந்துக்கு என்ன ஃபுட் பிடிக்கும், என்ன ஃபுட் பிடிக்காதுன்னு நிலாக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு பிடிச்சாலுமே அது அவங்க சாப்பிடுற நிலைமையில மாமு இருக்காங்க. ஆகாஷ், ஜஸ்ட் ஷட் அப். சரி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம், நீ அவரை பாத்துக்கோ என்று கூறிவிட்டு ஆகாஷும் லாவண்யாவும் கோவிலுக்கு சென்றுவிட நிலா ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தலையை பிடித்தவாறு எதையோ யோசித்த வண்ணம் அமர்ந்திருக்க ஆனந்தன் அறையிலிருந்து முனகல் சத்தம் கேட்டது. உள்ளே சென்று பார்க்க ஆனந்தன் நிலாவை அருகில் அழைத்தார். எஸ் அங்கிள், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி. ஜஸ்ட் a minute, இதோ நான் எடுத்து தரேன். நிலா, சொல்லுங்க அங்கிள். ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வாமா. ஆனா அங்கிள், உங்களுக்கு ஜூஸ் குடுக்கலாமான்னு தெரியலையே. உனக்கு தெரியாதா? தெரியாது அங்கிள். வெயிட், நான் மனோகர் சார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிச்சனிற்குள் சென்ற நிலா மனோகருக்கு கால் செய்து விவரத்தை கேட்டாள். இங்க பாரு நிலா, நான் சொல்லாம எதையும் தயவு செஞ்சு ஆனந்தன் சாருக்கு கொடுத்துறாத. If you have any doubt, please call me anytime. ஓகே சார் என்றவள் அவரின் அறிவுரைப்படி ஆப்பிள் பழத்தை அறிந்து அதை ஜூஸ் போடுவதற்காக மிக்ஸி ஸ்விட்சை ஆன் செய்ய திடீரென்று அவளுக்கு ஷாக் அடித்துவிட வீல் என்று கத்திக்கொண்டே கீழே விழுந்தாள் நிலா. அடுத்த நொடி மயங்கி விழுந்து கிடந்த நிலாவை பூங்கொத்தாக அள்ளியது ஆதித்யாவின் கரங்கள். சிறிது நேரத்தில் மெதுவாக கண் விழித்து பார்த்த நிலாவின் கண்களை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தான் ஆதித்யா. எனக்கு என்ன ஆச்சு?
அதான் நானும் கேக்குறேன், உனக்கு என்னாச்சு? ஏன் ஏர்ல பறந்துட்டு இருந்த? வாட்? ஓ, ஞாபகம் இல்லையா? கிச்சன்ல என்ன பண்ண? எப்படி உனக்கு ஷாக் அடிச்சது? ஐ திங்க் ஈர கையோட ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான். ஈர கையோடன்னு ஈஸியா சொல்ற, ஒரு வேலையை கூட பொறுமையா பண்ண மாட்டியா நீ? இப்ப நீ பண்ண வேலையால இந்த வீட்டுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணுவ? ஹலோ, ஃபால்ட் இஸ் யோர்ஸ். ஃபால்ட் இஸ் யுவர்ஸ்னா நானா ஷாக் அடிக்க வச்சேன்? இவ்ளோ பெரிய வீட்ல ஒரு ஸ்விட்ச் கூட சரியா இல்ல. கைய வச்ச வேகத்துக்கு தூக்கி அடிக்குது. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணா இப்படிதான் ஆகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே ஓகே, உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த ஷாக் அடிச்சதே பரவாயில்ல. ஓ காட், ஆனந்த் அங்கிள் ஜூஸ் கேட்டாங்க, நான் மறந்தே போயிட்டேன் என்று கட்டிலில் இருந்து எழுந்து ஓடிய நிலா கால் தடுக்கி விட்டு அமர்ந்திருந்த ஆதித்யா மீதே விழுந்தாள். இருவரும் கட்டிலில் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கிடந்தனர். ஆதித்யா நிலாவினை உச்சி முடி தொடங்கி இதழ் வரை அணு அணுவாக பார்க்க, நிலா ஆதித்யாவின் நெருக்கத்திலும் அவன் அழகிலும் தன்னை மறந்து போயிருந்தாள். சுந்தரம் தன் மனைவிக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க அதை வாங்கிக் கொண்டே எழுந்தமர்ந்தாள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கிடந்த சுந்தரத்தின் மனைவி மாதவி. சாப்பாடு நல்லா இருக்கா இல்ல கடையில வாங்கிட்டு வரவா? எதுவா இருந்தாலும் டேஸ்ட் தெரிய போறதில்ல, அப்புறம் என்ன? உன் பொண்ணு சமைச்சு கொடுக்கறதுக்கும் நான் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இனிமே நிலா வீட்டுக்கே வரமாட்டாளா? மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வருவாளாம். அவளோட வேலை அப்படி இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நல்ல இடம், சம்பளம் வேற நிறைய இருக்குன்னு அவளும் சரின்னு சொல்லிட்டா. பாவம், அவளோட வயசுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா பாரு. அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டா அத கண் குளிர பார்த்துட்டு நான் போயிடுவேன். இனிமே இந்த நோயோட போராட என்கிட்ட தெம்பில்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற மாதவி? அவ இவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு வேலைக்கு போயிருக்கானா அது நமக்காக தான் மறந்துடாத. நீ செத்து போக போறனா அவ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறா? அவ கஷ்டப்படாம நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. உனக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளமும் சரியாகிடும். கடவுள் நமக்கு நல்ல வழி காட்ட போறாரு என்று தன் மனைவிக்கு ஆறுதலாய் கூற அவருக்கும் நிம்மதியில் முகம் மலர்ந்தது. தன் மேல் கிடந்த நிலாவை பார்த்து கொண்டிருந்த ஆதித்யா திடீரென்று திடுக்கிட்டு எழுந்தான். ஐம் சாரி. நானும் தெரியாம என்றதும் அவளை திரும்பி பார்க்க அப்போதுதான் அவள் கையில் இருந்த காயத்தையே கவனித்தான். அதென்ன உன் கையில என்னமோ? அது ஒன்னும் இல்ல என்று எழுந்தவள் தனது ஷாக் அடித்த கையை பிடித்துக் கொண்டே செல்ல அவளின் கையை பிடித்து இழுத்தான் ஆதித்யா. அவனிடமே மோதியவாறு நின்ற நிலா அவனை நிமிர்ந்து பார்க்க அவளை கட்டிலில் அமர வைத்துவிட்டு அவளின் முகத்தின் அருகில் ஆதி செல்ல நிலா மூச்சு கூட விட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். நிலாவிடம் ஆதி நெருங்க நெருங்க அவள் அப்படியே கட்டிலில் சாய்ந்துவிட ஆதியும் அவளின் மேலே சாய்ந்ததும் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் நிலா. கேளுங்க மேரிட் டு அ பில்லியனர் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.